நேத்து திடீர்னு பிக் பாஸ் 7 பத்தி ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். மாயா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அதுவுமே நெறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஐஷுவோட ஃபேமிலி நேத்து ஃபுல்லா இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல நெறைய தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் பிரதீப பத்திலாம் நெறைய பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி இந்த வீடியோல பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் இன்னும் நெறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப டைரக்ட்டா சம்பவத்துக்குள்ள போறேன். ஐஷு தனியா ஒரு இன்டர்வியூவும், அடுத்து அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவும், அதே மாரி ஐஷுவோட அப்பா தனியா ஒரு இன்டர்வியூவும் குடுத்திருக்காங்க. இந்த 3 இன்டர்வியூலயுமே நெறைய தரமான சம்பவங்கள் வெளில வந்திருக்கு. முதல்ல ஐஷுவோட அப்பா குடுத்த இன்டர்வியூல பிரதீப்ப பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத சொல்றேன். பிரதீப் வந்து ஒரு இடத்துல ஐஷுவோட அப்பா கூட பேசின அந்த கான்வர்சேஷன ட்விட்டர்ல அப்லோட் பண்ணாரு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத பத்தி கேட்கும்பொழுது, இது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? உங்களோட பர்மிஷன் இல்லாம அத அவர் அப்லோட் பண்ணிட்டாரு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது, அவரு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. என்னோட பர்மிஷன் இல்லாம அத அவர் அப்லோட் பண்ணிட்டாரு. அது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் பெருசா எடுத்துக்கல. அந்த டைம்ல பிரதீப் வந்து திரும்பவும் வைல்ட் கார்டா உள்ள போவார் அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. என் பொண்ணை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பாவா நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அத அவர் இந்த மாதிரி பப்ளிக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருந்தது. அது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். பட் இப்ப பெருசா பேசுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. அத அவர் கான்வர்சேஷனா போட்டிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. பட் அது எந்த இஷ்யூல பிரதீப் எல்லாரும் முன்னாடி ஓப்பனா போட்டார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபாக்ட் அந்த டைம்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவர் மேல அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அவர் அதை அப்லோடே பண்ணியிருந்தாரு. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல இவர் கொஞ்சம் ஃபீல் ஆனதா இந்த இடத்துல சொல்லியிருக்காப்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஐஷு வந்து வெளியில வந்த உடனே அப்பாலஜி கேட்டு ஒரு மிகப்பெரிய லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது ஐஷுவோட பேரண்ட்ஸோட வற்புறுத்தலின் பேர்ல தான் அவங்க எல்லாம் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இல்லைங்க. அவங்களே வெளில வந்தாங்க, சிச்சுவேஷன் பார்த்தாங்க, தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எல்லார்கிட்டயும் அப்பாலஜி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரை எழுதி அப்லோட் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சாங்க. சில லைன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கூட இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் வாலண்டியரா அதை போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாப்ல. அது மட்டும் இல்லாம ஐஷு வந்து பிக் பாஸ்குள்ள போறதுல இவருக்கு விருப்பமே இல்லையா. கடைசி நாள் வரையும் வேணாம் வேணாம் அப்படிதான் தடுத்தாங்களாம். கடைசி டைம்ல அவங்களோட விருப்பத்துக்காக சரி ஓகே போலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லி உள்ள அமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையும் சொல்லிட்டாங்க. கடைசியா மணியை பத்தி கேட்கும்போது ஒரு போஸ்ட் இவர் போட்டிருந்தாரு. மணியை குறிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா அது மணிக்காக போடப்பட்ட போஸ்ட் கிடையாது, அது வேற ஒருத்தங்களுக்காக போட்ட போஸ்ட். ஆனா எல்லாருமே இதை லிங்க் பண்ணி மணி மணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மணி அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதே இந்த இடத்துல ஐஷுவோட அப்ப ரொம்ப கிளியரா போட்டு உடஸ்டாப்ல. அப்புறம் சோசியல் மீடியால இவங்களோட ஃபேமிலிக்கே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. இதை நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் விமர்சிச்சா பரவாயில்ல, பட் அவங்களோட ஃபேமிலியுமே நிறைய பேர் அங்கங்க விமர்சிச்சாங்க. மேபி அது உங்களுக்கு ஹர்ட்டா இருந்திருக்கும் போல. அதை இந்த இடத்துல இவர் ஓப்பனாவே ஷேர் பண்ணாப்ல. ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஷோக்குள்ள போனா இதெல்லாம் நடக்கும் தான். அதுக்கு அடுத்து ஐஷு அண்ட் ஐஷுவோட அம்மா இவங்க 2 பேர் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூல சில தகவல்கள் வந்தது. இதுல மோஸ்ட்லி பிக் பாஸ் பத்தி கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் பிக் பாஸ் பத்தி வந்திருந்தது. அந்த கேள்விக்கு இவங்க கொடுத்த பதில் இருக்கு இல்லையா, அதுதான் வேற லெவல். ஐஷு கிட்ட கேட்பாங்க, பிக் பாஸ்க்குள்ள நீங்க எல்லாம் டீமா இருந்தீங்க. அப்படி டீமா இருக்கும்போது மாயா தான் உங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்தது. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐஷு கிளியரா சொல்றாங்க, மாயா என்னோட கேமை ஸ்பாயிலே பண்ணலீங்க. உள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தாங்க காரணம். அது மட்டும் இல்லாம ஏ டீம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதான். இப்படி ஓப்பனா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க யாருமே இன்னொருத்தவங்களோட கேமை இன்டென்ஷனலா ஸ்பாயில் பண்ணலையா. இதை எப்படி இவங்க சொல்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஐஷோட அம்மா கிளியரா சொல்லிட்டாங்க, என் பொண்ணே மாயாக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்னால எதுவும் பேச முடியாது. நான் அவ வெளில வந்த உடனே சொன்னேன், மாயா தான் இந்த மாதிரி அவளோட கேமுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருந்தா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப அவளே இந்த மாதிரி மாயாக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்னால எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி பொத்தாம் பொதுவா அவங்களுக்கு இருந்த எண்ணத்தை ஓப்பனா போட்டு உடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னொரு விஷயமும் நடந்தது. அவங்க ஃபேமிலிக்கும் இவங்க பொண்ணு மாயா யூஸ் பண்ணதை தவிர்த்து மீதி விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமா. அவங்க கேம்ல ரொம்ப இன்வால்மெண்டோட இருந்தாங்களாம், பவுன்ஸ் பேக் பண்ணி கேம் விளையாண்டாங்களாம். அதனால மாயாவோட அந்த கேரக்டர் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயாவை பிரைஸ் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, வெளில இருந்து வந்த எல்லாருமே, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏடிவில இருந்த எல்லாருமே மாயாவை விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க. அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க போல. அது ஏன் தான் புரிய மாட்டேங்குது. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல மோஸ்ட்லி ஃபன்னா கேட்டிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை பத்தி தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. பட் ஐஷு தனியா கொடுத்தாங்க இல்லையா இன்டர்வியூ, அதுல நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி 3 விஷயங்கள் தரமா நடந்தது. முதல்ல பிரதீப்பை பத்தி கேட்டாங்க. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த அந்த இஷ்யூல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அங்க அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா, அந்த அக்யூசேஷன்
கான்வர்சேஷன்லாம் உண்மையா நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஐஷுக்கு இப்ப வரைக்கும் தெரியாதாம். இப்ப வரைக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க தெளிவா இருக்கும்பொழுது, அப்ப எதுக்கு ரெட் கார்டு குடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, பெண்கள் எல்லாமே இந்த மாரி அலிகேஷன் வைக்கிறாங்க. இன்ஃபாக்ட் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. அவர் என்கிட்ட பழகுனதெல்லாம் ஒண்ணும் தப்பாலாம் எனக்கு படல. பட் அந்த இடத்துல அத்தன பெண்கள் சொல்றாங்க. இத்தன கேமராஸ் பாக்குது. மேபி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாரி நான் அப்ப ரெட் கார்டு தூக்கிட்டேன். இன்ஃபாக்ட் ரெட் கார்டு தூக்கிட்டு வெளியில வந்த உடனே கூட நான் வந்து ஜோவிகா கிட்ட சொன்னேன். நான் வந்து பிரதீப்பை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாரி அப்பவே எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த பெண்கள் எல்லாமே அலிகேஷன் வைக்கும்பொழுது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் நான் அது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அதுக்கு நான் இப்ப ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். இப்பவும் நான் சொல்றேன். அவர் அந்த தப்பெல்லாம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத பத்திலாம் நான் பேசல. அவர் அந்த தப்பெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாரி நான் ஜஸ்டிஃபையும் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எதுவுமே தெரியலையா அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா நான் ரெட் கார்டு குடுத்திருக்க கூடாது. எல்லோ கார்டு தான் குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். கடைசியில ரெட் கார்டு தூக்கிட்டு நான் வெளில வரும்பொழுது எனக்கே ரொம்ப கில்ட்டா இருந்தது அப்படிங்கிற மாரி அதையே இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் பிரதீப் கிட்ட இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்களாம். அவங்க அப்பா மூலியமா நம்பர் வாங்கி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது வெளியில வந்த உடனே பிக் பாஸ்ல இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னா அது பிரதீப் மட்டும் தானா ஆரம்பத்துல. இன்ஃபாக்ட் இவங்க வெளியில வந்த உடனே ஒரு மாசம் இவங்க கிட்ட நல்லா பேசி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு போல. அதெல்லாத்தையும் இவங்க ஓப்பனா ஷேர் பண்ணாங்க. அவரு ரொம்ப ஜாலியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம பிரதீப்க்கு ரெட் கார்டு தூக்குன இஷ்யூல வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா வருத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் ஓப்பனா போட்டு உடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அர்ச்சனா வந்து இந்த பிக் பாஸ் டைட்டில வின் பண்ணிருக்காங்க. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்துல அர்ச்சனாவுக்கும் எனக்கும் சண்டை வந்தப்ப அது ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்டா போச்சு. நீங்க எல்லாரும் டீம் சண்டையா பாக்குறீங்க. பட் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துரும். அந்த டைம்ல தான் நான் கத்துனேன். இருந்தாலும் அந்த சண்டையில அர்ச்சனா சொன்ன ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பழகணும் அப்படிங்கறத அந்த சண்டையில இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத அதை இந்த இடத்துல ஓப்பனா போட்டு உடைச்சிட்டு அர்ச்சனா ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவங்க தங்கச்சி பிக் பாஸ் குள்ள போறதுக்கு பர்மிஷன் வந்தது அப்படின்னா நீங்க அனுப்புவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சத்தியமா அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்ததை நீங்க ரிக்ரெட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா ரிக்ரெட்லாம் பண்ணல. அது எனக்கு ஒரு பண்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அதையும் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து மாயாவை இவங்க திரும்பவும் அந்த தனியா கொடுத்த இன்டர்வியூலும் பெருசா பிரைஸ் பண்ணி தான் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் உள்ள மாயா வந்து என்ன நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க. மாயா வந்து என்னோட கேமை ஸ்பாயில் பண்ணல. இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ஏன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மணி வந்து உங்களுக்கு உள்ள நிறைய அட்வைஸ் கொடுத்தாப்ல. இன்ஃபேக்ட் அவருக்குமே நீங்க இந்த இடத்துல சாரி சொல்லி உங்களோட போஸ்ட்ல போட்டு இருந்தீங்க. அதை பத்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமா மணி வந்து உள்ள சில விஷயங்கள்ல என்ன காப்பாத்த ட்ரை பண்ணாரு. அது எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் நான் அப்படி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில உள்ள இருக்க சில பேர் அதாவது யுகேந்திரன் விஜித்ரா இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா மேபி ஈஸியா 80 நாள் தாண்டி இருப்பேன். நான் அதை கேட்காம விட்டுட்டேன். அதுக்காக தான் சாரி சொல்லி அந்த போஸ்ட்ல போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. இது எல்லாமே அவங்க தனியா கொடுத்த இன்டர்வியூல இருந்தது. கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அந்த இன்டர்வியூவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரதீப் எங்களால கான்டாக்டே பண்ண முடியலைங்க. உங்களால முடிஞ்சா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அவரு லோன் உல்ஃபா தனியா ஜாலியா இருக்காப்ல. கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. பிரதீப்க்கு கால் பண்ற மாதிரி கடைசி ஷாட்டை காமிச்சு அந்த இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. மேபி பிரதீப் பேசுவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அடுத்தடுத்த நாட்கள் அதை பார்ப்போம். சோ இவங்க 3 பேர் கொடுத்த இன்டர்வியூல முக்கியமா இருந்த விஷயங்கள் இது மட்டும் தான். சோ நேத்துல இருந்து மாயா ஸ்குவாட் பயங்கர ஆக்டிவா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மாயாவும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ஒரு போட்டோ ஷூட் கூட நடத்திருக்காங்க. அதையுமே எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிக்சன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காப்ல. அவருக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதையுமே நேத்து நிக்சன் கிங்டம் ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி சொன்னீங்க கடைசியில பாத்தீங்களாடா எங்க தலைவன் எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கான் அவன் ஹாப்பியா தான்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா போட்டு எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரு சந்தோஷமா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். பட் அவர் பண்ண தப்ப ஒத்துக்காததுனால தான் மக்கள் அவர் மேல காண்டில் இருக்காங்களே தவிர மத்த ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க யாருமே இன்னும் இன்டர்வியூ கொடுக்கல. மாயா நிக்சன் பூர்ணிமா 3 பேருமே இன்டர்வியூ கொடுக்கல. நிக்சன் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாப்ல. மத்தவங்க மாதிரி நிறைய இன்டர்வியூ கொடுக்கல. மாயா பூர்ணிமா இன்னும் இன்டர்வியூவே கொடுக்கல. அட்லீஸ்ட் அவங்க இன்டர்வியூ எப்ப கொடுப்பாங்கன்னு கூட யாருக்குமே தெரியல. அதனாலயும் மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல கோவமா தான் இருக்காங்க. சோ பிக் பாஸ் பத்தின அப்டேட் இதுதான். ஐஷு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அர்ச்சனாக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஓட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஓட்டிங்ல அர்ச்சனா வந்து லீடிங்ல வந்துட்டாங்க. அதாவது நல்லாவே லீடிங்ல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. மேபி அப்கோர்ஸ் அவங்க தான் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ பிக் பாஸ் பத்தின முக்கியமான அப்டேட்ஸ் இதுதான். பிக் பாஸ் கொண்டாட்டம் வரைக்கவே இந்த ஹீட் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். போற போக்குல ஒரு லைக் போட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.